கிரீன் கோல்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அவகேடோ நம்ம உடம்புக்கு எவ்வளவு நல்லதுன்னு நமக்கு தெரியும். ஆனா அதனால ஏற்படுற பாதிப்புகள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த ஒரு பழத்துல மட்டுமே ஓவர் 20 விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்கு. நம்ம பாடியில இருக்க ஹார்ட், ஐ, ஸ்கின், கட் அண்ட் போன் ஹெல்த்னு கிட்டத்தட்ட எல்லா பாடி பார்ட்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணுது. அண்ட் கொலஸ்ட்ரால் மேனேஜ்மெண்ட், அப்பிடைட் ரெகுலேஷன், பிளட் சுகர் கண்ட்ரோல், நியூட்ரியன்ட் அப்சார்ப்ஷன் அப்படின்னு செவரல் பாடி மெக்கானிசம்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுது. இவ்வளவு நல்ல விஷயம் இருக்கிறப்ப இதுல என்ன பாதிப்புன்னு தானே யோசிக்கிறீங்க? Of course it's there. Basically avocado ஒரு seasonal fruit. நம்ம தமிழ்நாட்டுல அவகேடோட பீக் ஹார்வெஸ்ட் டைம்னா அது ஜூலை டு ஆகஸ்ட் மட்டும்தான். இந்தியாவில் மட்டும் இல்ல எல்லா கண்ட்ரீஸ்லயும் இது சீசனல் ஃப்ரூட் தான். பட் 1990s வரை மட்டும்தான் இது ஒரு சீசனல் ஃப்ரூட்டா இருந்திருக்கு. ஆனா இப்ப இந்த ஃப்ரூட் நமக்கு வருஷம் முழுக்க கிடைக்குதே, அது எப்படி? அவகேடோன்னு சொல்றப்ப அதுல இருக்க நியூட்ரிஷன்ஸை பத்தி மட்டும்தான் நமக்கு தெரியுது. பட் அந்த பழம் விளைஞ்சு நம்ம கைக்கு வர்றதுக்கு பின்னாடி இருக்க பாலிடிக்ஸ், அதனால வாழ்வாதாரத்தை இழந்து நிக்கிற மக்களோட ஹிஸ்டரி அண்ட் அது என்விரான்மெண்ட்ல கிரியேட் பண்ற மோசமான இம்பாக்ட்ஸ் பத்தி நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்? இதை பத்தின ஒரு டீடைல் ஸ்டடி தான் இந்த வீடியோ. ட்ரெடிஷ்னலி சீசனல் ஃப்ரூட்டா இருக்க இந்த அவகேடோ இயர் ரவுண்ட் கிடைக்கிறதுக்கு 3 லீகல் வேஸ் இருக்கு. நம்பர் 1, அக்ரிகல்ச்சரல் பிராக்டிசஸ்ல வளர்ந்து வர்ற அட்வான்ஸ்மெண்ட்ஸ் லைக் இரிகேஷன் சிஸ்டம்ஸ் அண்ட் கண்ட்ரோல்ட் என்விரான்மெண்ட்ஸ் growing சீசனை எக்ஸ்டெண்ட் பண்ணுது. நம்பர் 2, குளோபல் ட்ரேட். அண்ட் நம்பர் 3, டிஃப்ரெண்ட் ரீஜியன்ஸ்ல சுழற்சி முறையில ஒவ்வொரு குறிப்பிட்ட மந்த்ஸ்லயும் வளர்ற அவகேடோஸ் குளோபலி வருஷம் முழுக்க கிடைக்க ஒரு முக்கிய காரணமா இருக்கு. கலிபோர்னியால ஏப்ரல் டு ஜூலையும், மெக்சிகோல நவம்பர் டு மார்ச்சும் அவகேடோ சீசன் பீக்ல இருக்கும். இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்க கேப்பை பெரு ஃபில் பண்ணுது. பட் இந்த 3 வழிகள்ல இருந்து வருஷம் முழுக்க நமக்கு கிடைக்கிற அவகேடோட அளவு வெறும் 30% மட்டும்தான். மிச்சம் இருக்க 70%ம் இயர் ரவுண்ட் வேர்ல்ட் வைட் அவகேடோ கிடைக்கிறதுக்கு சப்போர்ட் பண்றது மெக்சிகோல இருக்க மிஷிகன் சிட்டி தான். இப்படி வருஷம் முழுக்க இவ்வளோ பழங்களை ஹார்வெஸ்ட் பண்ணணும்னா அதுக்கு எவ்வளோ பெரிய இடம் தேவைப்படும்? இதனால ஏற்பட்ட முதல் பாதிப்பு தான் காடுகள் அழிப்பு. கடந்த 10 வருஷத்துல மெக்சிகோல இருக்க மிச்சோயாக்கன் அண்ட் ஜலிஸ்கோ ஸ்டேட்ஸ்ல மட்டுமே 40 to 70,000 ஏக்கர்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட் ஏரியா அவகேடோ தோட்டமா மாறி இருக்கு. இதுல ஒவ்வொரு வருஷமும் இல்லீகலா மட்டுமே 25 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட அவகேடோ ப்ரொடெக்ஷனுக்காக எடுத்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி இந்த அவகேடோ பழத்தோட்டம் அக்ஸலாட்டல் அண்ட் அர்போரியல் அலிகேட்டர் லிசார்ட் மாதிரியான அழிஞ்சு வர்ற உயிரினங்களுக்கு பாதுகாப்பு இடமாய் இருந்த மொனார்ச் பட்டர்ஃப்ளை பயோஸ்பியர் ரிசர்வ் மாதிரியான ஹேபிடட்ஸா இருந்திருக்கு. இந்த டிஃபாரஸ்டேஷனால அந்த எக்கோசிஸ்டம் கம்ப்ளீட்டா காணாம போயிருக்கு. காடுகள் அழிப்பு ஒரு பக்கம்னா இதனால இன்னொரு பக்கம் பல வாட்டர் பாடிஸ் மாயமாயிருக்கு. ஒரு பீரியட்ல மேஜர் வாட்டர் சோர்ஸாவும் டூரிஸ்ட் ஸ்பாட்டாவும் இருந்த இந்த பேட்ஸ்குவாரா லேக் டிஃபாரஸ்டேஷன் அண்ட் அவகேடோ ஃபார்மிங்னால அதோட நீரளவு 50% வரை குறைஞ்சிருக்கு. இந்த ஏரியில இருந்து டேங்கர் லாரிஸ் மூலமா இரிகேஷனுக்காக டெய்லியும் thousands ஆஃப் கேலன்ஸ் ஆஃப் வாட்டர் எடுத்திருக்காங்க. இதனால இந்த ஏரியா சுத்தி இருக்க கிராம மக்கள் கடுமையான நீர் பற்றாக்குறையை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. இதுல அதிகமா பாதிக்கப்பட்டது வில்லா மடேரோ அப்படின்ற இந்த ஸ்மால் டவுன் தான். இந்த ஏரியால இருக்க ஓடை, நீரூற்று, ஆறுகள்ல இருக்க தண்ணி அவகேடோ அண்ட் பெர்ரி ஃபார்மிங்காக திருப்பி விட்டதால இந்த நீர்நிலைகள் எல்லாமே வறண்டு போயிருக்கு. இதனால இந்த டவுனுக்கு கீழே இருக்க சில குக்கிராம மக்கள் அத்தியாவசிய தேவைக்கான தண்ணி கூட இல்லாம அல்லல் பட்டாங்க. இந்த வில்லமடேரோ டவுனுக்கு பக்கத்துல இருக்க ஒரு கம்யூனிட்டி தான் இந்த எய்சாய்ஸ் ஹேம்லெட். இந்த சட்டவிரோதமான பாசன முறையினால மிச்சோகனோட ஒரு இம்பார்ட்டன்ட் மேஜர் ஃப்ரெஷ் வாட்டர் லேக்கான கோட்ஸி அப்படின்ற ஒரு முழு ஏரியே காணாம போயிருக்கு. மிச்சோகன் அண்ட் ஜலிஸ்கோ முழுக்க இருக்க அவகேடோ தோட்டங்களால உள்ளூர் நீர்நிலைகளும் குறைஞ்சு அங்க இருக்க மக்கள் லாரியில கொண்டு வர தண்ணியை மட்டுமே நம்பி இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க. காட்டுல இருக்க விலங்குகளுக்கு அந்த தண்ணியும் கிடைக்காம போகுது. இப்படி இந்த பிசினஸே இல்லீகலா பண்றவங்க அக்ரிகல்ச்சரல் பிராக்டிசஸ்ல எப்படி இருப்பாங்க? இவங்களோட இந்த பிசினஸ் என்விரான்மெண்ட்டை எந்த அளவுக்கு பாதிக்குதோ அந்த பழத்தை சாப்பிடக்கூடிய கன்சியூமர்ஸ்க்கும் ஹார்ம்ஃபுல்லா இருக்கிறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. சில இடங்கள்ல அவகேடோ மரங்களோட வேர் அழுகாமலும் பூஞ்சை தொற்று வராம இருக்கிறதுக்காக பெனோமைல் அண்ட் கார்பெண்டசிம் அப்படின்ற ஃபங்கிசைட்ஸை யூஸ் பண்றாங்க. இது இந்த பழத்தை சாப்பிட்றவங்களுக்கு லிவர் அண்ட் கிட்னி டேமேஜை காஸ் பண்ணும். அண்ட் இதுல இன்னொரு ஷாக்கிங் நியூஸும் இருக்கு. அவகேடோ பழ தோட்டத்துல இருந்து எடுத்த வாட்டர் சாம்பிள்ஸ்ல இமிடாக்ளோபிரிட் அப்படின்ற ஒரு நியோனிகோட்டினாய்டு இன்செக்டிசைட்ஸோட அளவு
1195 நானோகிராம் per லிட்டருக்கும் அதிகமா இருந்திருக்கு. இது ஹியூமன் எண்டோகிரைன் சிஸ்டமை அஃபெக்ட் பண்ணும். அதே மாதிரி அவகேடோ ஃபார்ம்ஸ்க்கு பக்கத்துல இருந்து எடுத்த வாட்டர் சாம்பிள்ஸ்லயும் கேன்சரை காஸ் பண்ணக்கூடிய கிளைபோஸ்பேட் பெஸ்டிசைடை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்க பெஸ்டிசைட்ஸா யூஸ் பண்ற ஆர்கனோபாஸ்பேட்ஸ் அண்ட் பைரித்ரைட்ஸ் ஃபார்ம் ஒர்க்கர்ஸ்க்கு ரெஸ்பிரேட்டரி இஷ்யூஸ், ஸ்கின் இரிட்டேஷன்ஸ் அண்ட் நியூரலாஜிக்கல் டேமேஜையும் காஸ் பண்ணுது. மிஷிகன்ல இருக்க சட்டவிரோதமான பல தோட்டங்கள்ல இருந்து வர்ற பெஸ்டிசைட்ஸ் ரிவர் லேக்ஸ் மாதிரியான வாட்டர் பாடிஸை மட்டும் இல்லாம கிரவுண்ட் வாட்டரையும் அஃபெக்ட் பண்ணுது. இதனால அங்க லோக்கல் கம்யூனிட்டிஸ்ல இருக்க மக்களோட ட்ரிங்கிங் வாட்டரோட குவாலிட்டியும் குறையுது. மிஷிகனோட அவகேடோ ஃபார்ம்ஸ்க்கு பக்கத்துல இருக்க வாட்டர் சாம்பிள்ஸ்ல 13 பூச்சிக்கொல்லிகள் இருக்கிறது ரிஸ்க் அசஸ்மெண்ட் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ் யூஸ்ட் இன் த ஈஸ்டர்ன் அவகேடோ பெல்ட் ஆஃப் மிச்சிகன் அப்படின்ற ஒரு ஸ்டடில இருந்து தெரிய வந்திருக்கு. நம்ம என்னதான் பழத்தை சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்லா கழுவினாலும் அவகேடோல இருக்க பெஸ்டிசைட்ஸ் ரெசிடியூஸ் அதுலயே தான் இருக்கும். இது கேன்சர், ஹார்மோன் டிஸ்ரப்ஷன் அண்ட் நியூரலாஜிக்கல் டிசார்டர்ஸ் மாதிரியான லாங் டேர்ம் ஹெல்த் இஷ்யூஸை காஸ் பண்ணும். இதுல இருக்க இன்னொரு பெரிய கொடுமை என்னன்னா, அந்த பழத்தை சாப்பிடாமையே அவகேடோ வளர்ற பகுதிகளை சுத்தி இருக்க குழந்தைகளுக்கும் கேன்சர் காசிங் பெஸ்டிசைட்ஸோட பாதிப்பு இருக்கிறதா டெஸ்ட்ல தெரிய வந்திருக்கு. அவகேடோஸ் வளர்றப்ப யூஸ் பண்ற பெஸ்டிசைட்ஸை தவிர சில இடங்கள்ல அவகேடோவை ஹார்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமும் அந்த ஃப்ரூட்ஸ் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸை யூஸ் பண்றாங்க. மோல்ட் அண்ட் ஈஸ்ட் growth பிரிவென்ட் பண்றதுக்கு பொட்டாசியம் சார்பனேட்டும், ஆக்சிடேஷனால மரத்தோட இலைகள் காயாம இருக்கிறதுக்கு அஸ்கார்பிக் ஆசிடும் யூஸ் பண்றாங்க. இந்த ரெண்டுமே கன்சியூமருக்கு பாதிப்பை ஏற்படுத்துறது இல்ல. சோடியம் பென்சோயேட் அண்ட் பொட்டாசியம் மெட்டாபிசல்ஃபைட் இந்த ரெண்டுமே காமனா மைக்ரோபியல் growth பிரிவென்ட் பண்றதுக்கும் ஃப்ரூட்ஸோட டெக்ஸ்சர், கலர் அண்ட் ஃபிளேவர் மாறாம இருக்கிறதுக்காகவும் யூஸ் பண்றாங்க. 2000 ppm கான்சென்ட்ரேஷன் வரை இருக்க இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸோட காம்பினேஷன் 40 days வரைக்கும் மைக்ரோபியல் கண்டாமினேஷனை கண்ட்ரோல் பண்ணுதுன்னு ஸ்டடி ஆஃப் தி காம்பினேட்டோரியல் எஃபெக்ட் ஆஃப் 2 chemical preservatives and a natural preservative on microbial spoilage of avocado அப்படின்ற ஸ்டடியில ப்ரூவ் ஆயிருக்கு. சோடியம் பென்சோயேட் அண்ட் பொட்டாசியம் மெட்டாபிசல்ஃபேட் இந்த ரெண்டு ப்ரிசர்வேட்டிவ்ஸும் சரியான அளவுல பயன்படுத்துற வரைக்கும் கன்சியூமர்ஸ்க்கு எந்த பாதிப்பும் வராது. பட் எக்ஸஸ் ஆகுறப்ப சில சென்சிட்டிவ் இண்டிவிஜுவல்ஸ்ல ஆஸ்துமா அண்ட் ஸ்கின் இரிட்டேஷன் மாதிரியான அலர்ஜிக் ரியாக்ஷனும், ஹை லெவல் ஆஃப் பென்சோயேட் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் டிஸ்கம்ஃபர்ட்டையும் காஸ் பண்ணும். இதுக்கு நேச்சுரல் ஆல்டர்னேட்டிவ்ஸா அவகேடோ ஸ்லைஸ்ல ஆலிவேரா ஜெல்லும் சிட்டோசன் பேஸ்ட் கோட்டிங்ஸும் கொடுக்கலாம். அதாவது ஷெல்ஃபிஸ்ல இருந்து எடுக்கிற பயோடிகிரேடபிள் எடிபிள் கோட்டிங் மாய்ஸ்சர் லாஸ் அண்ட் மைக்ரோபியல் growth ரெடியூஸ் பண்ணி பழத்தோட ஷெல்ஃப் லைஃபை எக்ஸ்டெண்ட் பண்ணும். இன்னும் HPP அப்படின்ற ஹை பிரஷர் ப்ராசஸிங் மெத்தடும் இருக்கு. குவாக்கமோல் மாதிரியான அவகேடோ பேஸ்ட் ப்ராடக்ட்ஸ்ல கெமிக்கல் ப்ரிசர்வேட்டிவ்ஸை ஆட் பண்றதுக்கு பதிலா 400 to 600 மெகாபாஸ்கல்ஸ் ரேஞ்சில் யூனிஃபார்மா பிரஷர் அப்ளை பண்றப்ப அதுல இருக்க மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் இறந்து போகுது. ஜஸ்ட் 2 அவகேடோஸ்ல சுமார் 850 கிராம் கார்பன் டை ஆக்சைடுக்கு ஈக்குவலண்டான கார்பன் ஃபுட் பிரிண்ட் இருக்கு. 2 அவகேடோஸ் கிட்டத்தட்ட 480 கிராம்ஸ் இருக்கும். கார்பன் ஃபுட் பிரிண்ட் அப்படின்றது கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன் மாதிரியான கிரீன் ஹவுஸ் கேசஸ். ஏன் இந்த கார்பன் ஃபுட் பிரிண்ட்லாம் வேற பழத்துல இல்லையான்னு நீங்க கேட்கலாம். ஆஃப்கோர்ஸ் இருக்கு, பட் கம்பேரிட்டிவ்லி ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், 1 கிலோ வாழைப்பழத்திலேயே 400 கிராம் கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவலன்ட் ஃபுட் பிரிண்ட் தான் இருக்கு. இப்படி பார்த்தா அவகேடோஸ் வாழைப்பழத்தை விட 2 மடங்கு கார்பன் டை ஆக்சைடை எமிட் பண்ணுது. அவகேடோ ஃபார்மிங், ப்ராசஸிங் அண்ட் எஸ்பெஷலி லாங் டிஸ்டன்ஸ் ரெஃப்ரிஜரேட்டர் ஷிப்பிங் பண்றப்ப எமிட் ஆகுற கிரீன் ஹவுஸ் கேசஸ் குளோபல் வார்மிங்க்கு காரணமா இருக்கு. ஸோ ஃபார் இந்தியா மெக்சிகோல இருந்து அவகேடோஸை இம்போர்ட் பண்றது கிடையாது. மற்ற நாடுகளான டான்சானியா, நியூசிலாந்து, பெரு, சிலி, கென்யா அண்ட் நெதர்லாந்துல இருந்து தான் இம்போர்ட் பண்றாங்க. 2023ல மட்டுமே இந்தியா டான்சானியால இருந்து $8.8 மில்லியன் 3551 மெட்ரிக் டன்ஸை இம்போர்ட் பண்ணியிருக்கு. இனி அவகேடோ சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதுல இருக்க நியூட்ரிஷனல் வேல்யூஸை தாண்டி அதுக்கு பின்னாடி இருக்க இத்தனை விஷயங்களையும் கொஞ்சம் நினைச்சு பாருங்க.